Hi students, good morning. 11th Mathsல நம்மளுக்கு 7th chapter matrices and determinants. இப்போ இதில் நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்மளுக்கு பேசிக் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு பார்த்துருக்குறோம். அடுத்தது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் ஒன்று நம்மளுக்கு ஆரம்பித்தோம். அதில் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 2 sum, எக்ஸசைஸில் நம்மளுக்கு ஒரு 2 sums மட்டும்தான் நம்மளுக்கு போட்டோம். இப்போ இதில் நம்மளுக்கு பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு எக்ஸசைஸ் 7.1ல் நம்மளுக்கு தேர்டு sum. Determine the value of x plus y if அப்போ நம்மளுக்கு 2 matrices நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 2 matrices நம்மளுக்கு கொடுத்து between நம்மளுக்கு ஈக்குவல் சிம்பிள்ஸ் கொடுத்துருந்தால் டைப்ஸ் ஆஃப் matrices பேட்டர்னில் நம்மளுக்கு ஈக்குவலிட்டி ஆஃப் matrices. ஈக்குவலிட்டி ஆஃப் matrices மீன் சின்ஸ் கிவன் மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் நம்மளுக்கு 2/2, ரைட் சைடில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் நம்மளுக்கு 2/2. அப்போ நம்மளுக்கு ஆர்டர் 2/2 மீன் நம்மளுக்கு அதனுடைய எலிமெண்ட்ஸ் ஆர் நம்மளுக்கு ஈக்குவல், அதனுடைய கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆர் எலிமெண்ட்ஸ் ஆர் நம்மளுக்கு ஈக்குவல். இந்த கிவன் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு 2/2, ரைட் சைடில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு 2/2. இப்போ அதனுடைய கிவன் மேட்ரிக்ஸ் சொல்யூஷன் கிவன் 2x plus y 4x 5x minus 7 4x equals 7y minus 13 y x plus 6. அப்போ கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் நம்மளுக்கு ஈக்குவல். எனி சிம்பிளான மேட்ரிக்ஸ் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4x equal to 7y minus 13, தட் இஸ் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். 2x plus y equal to 7 ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். 5x minus 7 equal to y ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அதே நம்மளுக்கு 4x equal to x plus 6, அப்போ நம்மளுக்கு 4x equal to x plus 6, அப்போ 4x minus x equal to 6, அப்போ 3x equal to 6, x equal to நம்மளுக்கு 2. அப்போ டைரெக்டாக நம்மளுக்கு x and y இனுடைய வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு தான் x plus y இனுடைய வேல்யூ நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்மளுக்கு எக்ஸனுடைய வேல்யூ நம்மளுக்கு டைரெக்டாக நம்மளுக்கு 2 கிடச்சிருக்கு. ரிமைனிங் நம்மளுக்கு எந்த எலிமெண்ட்ஸை நம்மளுக்கு ஈக்குவல் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் தான் சார் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ a11 நம்மளுக்கு ஈக்குவல் பண்ணலாம். அப்போ இம்ப்ளைஸ் 2x plus y equal to 7. அப்போ substitute x equal to 2 ஏன் அப்போ 2 into 2 plus y equal to 7, 4 plus y equal to 7, y equal to 7 minus 4, y equal to நம்மளுக்கு 3. அப்போ find நம்மளுக்கு x plus y, அப்போ x plus y, அப்போ x equal to நம்மளுக்கு 2, y equal to 3, that is நம்மளுக்கு 5. இதுதான் நம்மளுக்கு x plus y இனுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன் இதே எக்ஸசைஸில் நம்மளுக்கு ஃபோர்த்து சம். Determine the matrices capital A and B if they satisfy 2A minus B plus upper 6 minus 6 0 minus 4 2 1 equal to 0 and a minus 2b equals 3 2 8 minus 2 1 minus 7. இதில் questions determine the matrices A and B. A matrix என்ன, B matrix என்ன. If they satisfy 2A minus B plus நம்மளுக்கு ஒரு 2/3 மேட்ரிக்ஸ் ஆர்டர்ஸ் ஃபார்மில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அண்டு A minus 2B equal to ஒரு 2/3 மேட்ரிக்ஸ் ஆர்டர் ஃபார்ம். அப்போ நம்மளுக்கு அதனுடைய சொல்யூஷன்ஸ் ஃபஸ்ட்டு கிவன் மேட்ரிக்ஸ் given 2A minus B plus
மேட்ரிக்ஸ் 6 மைனஸ் 6 நம்மளுக்கு 0 மைனஸ் 4 2 1 ஈக்குவல் டு 0. இந்த ப்ளஸ் மேட்ரிக்ஸை அப்படியே நம்மளுக்கு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது நெகட்டிவாக சேஞ்சஸ் ஆகும். நெகட்டிவ் மீன் இதில் இருக்கக்கூடிய ஆல் எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் ஆயிரும், பாசிட்டிவாக இருந்தால் நம்மளுக்கு நெகட்டிவ். அப்போ 2a மைனஸ் b ஈக்குவல்ஸ் அப்போ மைனஸ் 6 ப்ளஸ் 6 0 4 மைனஸ் 2 மைனஸ் 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஆல்சோ given அப்போ a மைனஸ் 2b ஈக்குவல்ஸ் அப்போ மேட்ரிக்ஸ் டைரெக்டாக நம்மளுக்கு இருக்கு. அப்போ 3 நம்மளுக்கு 2 8 மைனஸ் 2 1 மைனஸ் 7 ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ ஃபைண்ட் a அண்ட் b மேட்ரிசஸ். அப்போ இதில் சால்விங் மெத்தடை நம்மளுக்கு ஃபாலோ பண்ணும்போதே ஃபஸ்ட்டு இங்கே நெகட்டிவ் சிம்பிள்ஸ் நம்மளுக்கு மைனஸ் b, இங்கே நம்மளுக்கு நெகட்டிவ் சிம்பிள்ஸ் மைனஸ் 2b. அப்போ பியினுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் 1, இங்கே பியினுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் 2. அப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை ஃபுல்லாக நம்மளுக்கு 2ஆல் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ 1 into 2 implies அப்போ 4a மைனஸ் 2b ஈக்குவல்ஸ் 2ஆல் ஆல் எலிமெண்ட்ஸ் மேட்ரிக்ஸஸில் மைனஸ் 12 ப்ளஸ் 12 0 8 நம்மளுக்கு மைனஸ் 4 நம்மளுக்கு மைனஸ் 2. அதே செகண்ட் மேட்ரிக்ஸை நம்மளுக்கு அப்படியே வச்சுக்கலாம். அப்போ a மைனஸ் 2b ஈக்குவல்ஸ் அப்போ 3 2 8 மைனஸ் 2 1 மைனஸ் 7. அப்போ நம்மளுக்கு இதில் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ், இதில் நம்மளுக்கு நெகட்டிவ். அப்போ ப்ளஸ் 2b மைனஸ் 2b நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிடலாம். ப்ளஸ் 4a மைனஸ் a அப்போ நம்மளுக்கு 3a ஈக்குவல்ஸ் அப்போ மைனஸ் 12. அப்போ நம்மளுக்கு இந்த மைனஸில் இருக்க இந்த மைனஸ் எடுத்து இந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஆல் எலிமெண்ட்ஸையும் நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு மைனஸால் ப்ராடக்ட் பண்ணும்போது மைனஸ் 12 மைனஸ் 3 மைனஸ் 15 ப்ளஸ் 12 மைனஸ் 2 அப்போ மைனஸ் ப்ளஸ் 10. அடுத்தது 0 மைனஸ் 8 மைனஸ் 8. அடுத்தது ப்ளஸ் 8 ப்ளஸ் 2 அப்போ ப்ளஸ் 2 நம்மளுக்கு 10 மைனஸ் 4 மைனஸ் 1 மைனஸ் 5. அடுத்தது மைனஸ் 2 ப்ளஸ் 7 நம்மளுக்கு 5. அப்போ a ஈக்குவல் 1/3 இன்ட்டு மைனஸ் 15 10 மைனஸ் 8 அப்போ 10 மைனஸ் 5 ப்ளஸ் 5. இது நம்மளுக்கு ஏயினுடைய மேட்ரிக்ஸ். அண்டு நம்மளுக்கு ஆல்சோ ஃபைண்ட் பிங்கிற மேட்ரிக்ஸ். ஆல்சோ ஃபைண்ட் பிங்கிற மேட்ரிக்ஸ். அப்போ நம்மளுக்கு சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏங்கிற மேட்ரிக்ஸ் 1/3 இன்ட்டு மைனஸ் 15 நம்மளுக்கு 10 மைனஸ் 8 10 மைனஸ் 5 5. In equation number 1 we get first equationsல நம்மளுக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் நம்மளுக்கு 1 2a. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு பார்க்கும்போது 1/3 இன்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஆல் எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு 2ஆல் ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு மைனஸ் 30 நம்மளுக்கு 20 மைனஸ் 16 அப்போ 20 மைனஸ் 10 ப்ளஸ் 10. 1/3 காமனாக நம்மளுக்கு வெளியே வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆல் எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு 2ஆல் ப்ராடக்ட் பண்ணுறோம். அடுத்தது மைனஸ் b ஈக்குவல்ஸ் அப்போ மைனஸ் 6 ப்ளஸ் 6 0 4 மைனஸ் 2 மைனஸ் 1. இந்த மைனஸ் b ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே நம்மளுக்கு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வர்றோம். அப்போ 1/3 இன்ட்டு மைனஸ் 30 20 minus 16 20 minus 10 plus 10 minus அப்போ நம்மளுக்கு minus 6 6 0 4 minus 2 minus 1 equal to b. இப்போ இதில் பார்க்கும்போது மைனஸை நம்மளுக்குள்ளே சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம். இதில் 3ஆல் நம்மளுக்குள்ளே டிவைட் பண்ணிக்கி அப்போ 3ஆல் டிவைட் பண்ணும்போது minus 10 மைனஸ் அண்ட் மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ் 6. அடுத்தது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 20/3
அடுத்தது ப்ளஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ் சி அப்போ மைனஸ் 6. அடுத்தது மைனஸ் 16/3 மைனஸ் நம்மளுக்கு 0, அதனால் நம்மளுக்கு போட தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன் 20/3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4. அடுத்தது மைனஸ் 10/3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 2. அடுத்தது 10/3 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு நம்மளுக்கு பி. இப்போ அதில் பார்க்கும்போது மைனஸ் 6 நம்மளுக்கு மைனஸ் 10 ப்ளஸ் 6 நம்மளுக்கு மைனஸ் 4. கிராஸ் ப்ராடக்ட் 18 அப்போ 18 20 மைனஸ் 18 அப்போ நம்மளுக்கு 20 மைனஸ் 18 அப்போ நம்மளுக்கு 2/3. அடுத்தது நம்மளுக்கு மைனஸ் 16/3. அடுத்தது கிராஸ் ப்ராடக்ட் நம்மளுக்கு 12 அப்போ 12 20 மைனஸ் 12 அப்போ 8/3 மைனஸ் 10 அப்போ நம்மளுக்கு கிராஸ் ப்ராடக்ட் நம்மளுக்கு 6 மைனஸ் 10 ப்ளஸ் 6 அப்போ மைனஸ் 4/3. அடுத்தது கிராஸ் ப்ராடக்ட் மைனஸ் 13 நம்மளுக்கு 13/3 ஈக்குவல் டு நம்மளுக்கு பி. இதில் நம்மளுக்கு பார்க்கும்போது 1/3 இதில் 1/3 இதுலேயும் 1/3 இதில் 1/3 இதில் 1/3 1/3 1/3 நம்மளுக்கு காமனாக வெளியே எடுக்கும்போதே இதை 3ஆல் நம்மளுக்கு ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு 1/3 இன்ட்டு மைனஸ் 12 2 மைனஸ் 16 8 மைனஸ் 4 13 ஈக்குவல் டு நம்மளுக்கு பி. அப்போ நம்மளுக்கு டிட்டர்மைன் த மேட்ரிசஸ் ஏ அண்டு பி. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் 1/3 மைனஸ் 15 10 மைனஸ் 8 10 மைனஸ் 5 ப்ளஸ் 5. அதே பிங்கிற மேட்ரிக்ஸ் 1/3 மைனஸ் 12 2 மைனஸ் 16 8 மைனஸ் 4 13. இதான் சார் நம்மளுக்கு ஃபைண்ட் ஏ அண்டு பிங்கிற மேட்ரிக்ஸ் வேல்யூ சால்விங் மெத்தட் நம்மளுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ரூல். இந்த சம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு டைம் நோட்டில் அப்படியே போட்டு வச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு மெத்தட் எப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸசைஸில் நம்மளுக்கு 5th சம். If A equal to 1A 0 1 then compute A power 4. Then compute A power 4. அதனுடைய solutions given. A equal to 1A 0 1. A power 4 first நம்மளுக்கு A square. A square mean A into நம்மளுக்கு A. Aங்கிற matrix 1A 0 1 into 1A 0 1. தட் இஸ் நம்மளுக்கு ரோவை எடுத்து காலத்தால் ப்ராடக்ட் பண்ணுறோம். 1 into 1 1 ப்ளஸ் நம்மளுக்கு 0. அடுத்தது 1 into A ப்ளஸ் நம்மளுக்கு A 1 into A ப்ளஸ் 1 into A. அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 1 into 0 0 ப்ளஸ் 1 into 0 0. செகண்ட் ரோ செகண்ட் காலம் அப்போ 0 into A 0 ப்ளஸ் 1. அப்போ நம்மளுக்கு A ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 2A 0 1. அப்போ A ஈக்குவல் டு 1A 0 1. அப்போ A ஸ்கொயர் மீன் 1 இங்கே 2A 0 1. அப்போ தட் இஸ் நம்மளுக்கு A பவர் 4A A பவர் 4 என்ன கிடைக்குங்கிறது இதிலே நம்மளுக்கு அஸ்யூம் பண்ணலாம். அப்போ எப்படிங்கிறத கண்டுபிடிங்க. A பவர் 4 A ஸ்கொயர் இன்ட்டு A ஸ்கொயர். அப்போ A ஸ்கொயருங்கிற மேட்ரிக்ஸ் 1 2A 0 1 இன்ட்டு 1
2a 0 1 அப்போ ஈக்குவல்ஸ் இந்த ரோவை எடுத்து கோலத்தால் ப்ராடக்ட் பண்ணுறோம் 1 into 1 1 plus 0 அடுத்து செகண்ட் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 into 2a 2a plus 2a அடுத்தது செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 1 into 0 0 plus 1 into 0 0 அடுத்தது 0 into 2a 0 plus 1 into 1 1 அப்போ ஈக்குவல்ஸ் 1 4a 0 1 a பவர் 4 இப்போ இதில் நம்மளுக்கு 1 மார்க் நம்மளுக்கு மேக்ஸிமம் இந்த மெத்தடில் கேட்பாங்க ஒரு ஏங்கிற மேட்ரிக்ஸ் 1 a 0 1 அப்போ கிவன் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு எழுதியிருக்கிறோம் ஏ ஸ்கொயர் நம்மளுக்கு பார்க்கும்போது 1 2a 0 1 அப்போ ஏ ஸ்கொயர் மீன் ஒன்லி ஏவை 2ஆல் ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்போ a பவர் 4 மீன் நம்மளுக்கு 1 4a 0 1 அப்போ ஏவை 4ஆல் ப்ராடக்ட் பண்ணுறோம் a பவர் 4 இதே சப்போஸ் நம்மளுக்கு 8 மீன் நம்மளுக்கு அந்த இடத்துல 1 8a 0 1 அப்போ நம்மளுக்கு 1 மார்க் இந்த மெத்தடில் நம்மளுக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க டைரெக்டாக நம்மளுக்கு எப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க நெக்ஸ்ட் ஒன் 6th sum consider the matrix A alpha equals cos alpha minus sin alpha cos alpha first one adala substitution so that A alpha into A beta equals A of alpha plus beta. Second one, find all possible real values of alpha satisfying the condition A alpha plus A alpha whole transpose equal to I. இப்போ இதனுடைய மீனிங் என்னங்க சார் இதை எப்படி நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள் consider the matrix A alpha equal to cos alpha minus sin alpha cos alpha அதில் first question so that A alpha into A beta equal to A of alpha plus beta அப்போ நம்மளுக்கு first questions நம்மளுக்கு first கண்டுபிடிக்கலாம் அப்போ அதனுடைய given matrix A alpha equals நம்மளுக்கு cos alpha minus sin alpha cos alpha A alpha mean cos alpha minus sin alpha cos alpha அப்போ since A beta அப்படிங்கிறத நம்மளுக்கு ஆல்ஃபா இருக்க வேண்டிய இடத்துல பீட்டாவை நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்போ cos beta minus sin beta cos beta ரெண்டையும் நம்மளுக்கு ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்போ ப்ராடக்ட் மீன் A alpha into A beta equals A alphaங்கிறதை cos alpha minus sin alpha cos alpha into A beta cos beta minus sin beta cos beta அப்போ A alpha into A beta ரோவை எடுத்து காலத்தால் ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்போ காலத்தால் ப்ராடக்ட் பண்ணும்போது cos alpha into cos beta plus into minus sin alpha into sin beta
அடுத்தது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா. அடுத்தது செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், அப்போ சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா காஸ் பீட்டா. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா. இப்போ இதில் பார்க்கும்போதே இதில் ப்ளஸ்ஸு மைனஸை இதில் ரெண்டுமே நெகட்டிவ் இருக்கிறதுனால நம்மளுக்கு மைனஸை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்போ இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா மைனஸ் ஆஃப் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா. சைன் ஆல்ஃபா cos beta plus cos alpha sin beta. அடுத்தது cos alpha cos beta minus sin alpha sin beta. இப்போ இதில் பார்க்கும்போதே நம்மளுக்கு 11th தேர்ட் சாப்டரில் ட்ரிக்னாமெட்ரியில் இதனுடைய ஐடென்டிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. இதனுடைய சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு தேர்ட் சாப்டர் படிக்காமல் டைரெக்டாக நம்மளுக்கு 7th சாப்டர் வர்றதுனால இதனுடைய மெத்தட் நம்மளுக்கு தெரியாது. அப்போ இதனுடைய ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னா காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. அதே நம்மளுக்கு காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா cos alpha cos beta plus sin alpha sin beta. அதே நம்மளுக்கு தேடுவான் sin of alpha plus beta equal to sin alpha cos beta sin alpha cos beta plus cos alpha sin beta. அதே sin of alpha minus beta equals sin alpha cos beta minus cos alpha sin beta. இது எல்லாமே நம்மளுக்கு தேர்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ். cos of alpha plus beta equal to cos alpha cos beta. அப்போ இங்கே நெகட்டிவ் மீன் இங்கே நம்மளுக்கு cos into cos, அப்போ cos alpha cos beta minus sin alpha sin beta. அதே cos of alpha minus beta அப்படின்னா cos alpha cos beta plus sin alpha sin beta. sin of alpha plus beta sin alpha cos beta plus cos alpha sin beta. அப்போ sin of alpha minus beta sin alpha cos beta minus cos alpha sin beta. அப்போ this மேட்ரிக்ஸில் நம்மளுக்கு cos alpha cos beta minus sin alpha sin beta. அப்போ cos of நம்மளுக்கு alpha plus beta. அதே இந்த மைனஸ் காமனாக இருக்கிறதுனால மைனஸ் cos alpha sin beta plus sin alpha cos beta, that is minus. அப்போ sin of alpha plus beta sin alpha cos beta plus cos alpha sin beta. அப்போ நம்மளுக்கு sin of alpha plus beta. அதே cos alpha cos beta minus sin alpha sin beta. அதே நம்மளுக்கு cos of alpha plus beta, that is நம்மளுக்கு a alpha அப்படின்னா cos alpha minus sin alpha sin alpha cos alpha. அதே a beta அப்படின்னா cos beta minus sin beta sin beta cos beta. அப்போ இதை நம்மளுக்கு a of alpha plus beta அப்படின்னு நம்மளுக்கு எழுதுகிறோம். அப்போ a alpha into a beta hence fruit. இதிலேயே நம்மளுக்கு செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின்ஸ்.
செகண்ட் சப்டிவிஷன் ஃபைண்ட் ஆல் த பாசிபிள் ரியல் வேல்யூஸ் ஆஃப் ஆல்ஃபா. ஆல்ஃபாங்கிறத நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறோம். சாட்டிஸ்ஃபைங் த கண்டிஷன்ஸ் ஏ ஆல்ஃபா ப்ளஸ் ஏ ஆல்ஃபா டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ. அப்போ ஏ ஆல்ஃபா ஈக்குவல்ஸ் காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா, சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா, ஏ ஆல்ஃபா டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு. அப்போ டிரான்ஸ்போஸ் மீன் ரோவை காலமாகவும் காலத்தை ரோவாகவும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறதா. அப்போ நம்மளுக்கு இந்த ரோவை காலமாக எழுதுகிறோம். அப்போ காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா, அடுத்தது சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா, இது ஏ ஆல்ஃபா ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ கிவன் கான்செப்ட் ஐ மீன் நம்மளுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மீன் சின்ஸ் த கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் நம்மளுக்கு ஆர்டர் 2/2. அப்போ ஆர்டர் 2/2 மீன் அதனுடைய ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு 1 0 0 1. அப்போ 1 0 சின்ஸ் the given matrix is order 2/2. அப்போ அதனுடைய ஐடென்டிட்டி I equal to 1 0 0 1. அப்போ given sum given A alpha plus A alpha whole transpose equal to I, A alpha cos alpha minus sin alpha, sin alpha cos alpha plus அடுத்தது cos alpha நம்மளுக்கு sin alpha minus sin alpha cos alpha equals I mean நம்மளுக்கு 1 0 0 1. அப்போ ரோ 2 காலம்ஸ் நம்மளுக்கு அடிஷன்ஸ் cos alpha plus cos alpha. அப்போ நம்மளுக்கு cos alpha plus cos alpha, அடுத்தது மைனஸ் sin alpha plus sin alpha, அடுத்தது sin alpha minus sin alpha, cos alpha plus cos alpha equals 1 0 0 1. அப்போ cos alpha plus cos alpha that is நம்மளுக்கு 2 cos alpha 0, அடுத்து 0 2 cos alpha equals 1 0 0 1. அப்போ நம்மளுக்கு இதில் பார்க்கும்போது கரஸ்பாண்டிங் this matrix னுடைய ஆர்டர் 2/2, this matrix னுடைய ஆர்டர் 2/2, அதனுடைய கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் நம்மளுக்கு ஈக்குவல். அப்போ நம்மளுக்கு implies 2 cos alpha equal to 1. அப்போ implies cos alpha equal to 1/2. அப்போ cos alpha equals cos 5/3, that is alpha equal to 5/3. இதற்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. cos alpha equals cos theta implies alpha equal to 2n pi plus or minus pi/3 n belongs to sh. இதற்கு மீனிங் என்ன சார் அப்படின்னா நம்மளுக்கு cos alpha equal to cos pi/3, that is alpha equal to pi/3. அப்போ pi/3ங்கிறது நம்மளுக்கு இதை மட்டும் நம்மளுக்கு சொல்லக்கூடாது. நம்ம படிக்கிறது நம்மளுக்கு 10th வரைக்கும் ஒன்லி 0 to 90 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குவாட்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் மட்டும்தான் சார் நம்மளுக்கு படிச்சிருக்கிறோம். இங்கே நம்மளுக்கு பார்க்கும்போது ஹையர் செகண்டரியில் ஒரு 360 டிகிரி மீன் ஒரு ஃபுல் சர்க்கிளில் இருக்கக்கூடிய குவாட்ரண்ட்டை நம்மளுக்கு படிக்கிறோம். அப்போ இது ஒரு 90, இது ஒரு 90, இது ஒரு 90, இது ஒரு 90, அதாவது ஒரு 360. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட். இதுவும் நம்மளுக்கு தேர்டு சாப்டர் நம்மளுக்கு படிக்காதனால டைரெக்டாக படிக்கிறதுனால இது எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த ஒரே ஒரு சம்முக்கு மட்டும் நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய சம்மில் நம்மளுக்கு எப்படிங்கிறத நம்மளுக்கு டீப்பாக பார்த்துக்கலாம். அப்போ cos alpha equal to cos theta implies alpha equal to 2n pi plus or minus pi/3. அப்போ n belongs to sz. sz mean 0 plus or minus 1 plus or minus 2 plus or minus 3 இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இப்போ that is n equal to நம்மளுக்கு z equal to 0. இங்கே 0 போடும்போது ப்ளஸ் pi/3 இருக்கும், மைனஸ் pi/3 இருக்கும். ஏன்னா cos of minus theta equal to நம்மளுக்கு cos theta. cos of நம்மளுக்கு காசில் cos of minus theta equals நம்மளுக்கு cos theta அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவோம்.
அப்போ இதில் பார்க்கும்போதே நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ். அப்போ implies alpha equal to 2n pi plus or minus நம்மளுக்கு pi by 3 comma n belongs to z. இதுதான் சார் நம்மளுக்கு ஆல்ஃபாவினுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன், செவன்த் சம். If a equal to 4, 2 minus 1 x and such that a minus 2i into a minus 3i equal to 0, find the value of x. Find the value of x. இப்போ இதில் நம்மளுக்கு பார்க்கும்போது first if a equal to 4, 2 minus 1 x and such that a minus 2i into a minus 3i equal to 0, find the value of x. அப்போ இதில் நம்மளுக்கு given matrix capital A equal to 4, 2 minus 1 x. Since the order of A is 2 by 2, அப்போ I equal to 1 0 0 1. அப்போ A minus 2i, first one A minus 2i, அப்போ Aங்கிற மேட்ரிக்ஸ் 4 2 minus 1 x minus 2 into 1 0 0 1, அப்போ equals Aங்கிற மேட்ரிக்ஸ் 4 2 minus 1 x, அப்போ மைனஸ் 2 உள்ள ப்ராடக்ட் பண்ணும்போது 2 0 0 2, அப்போ ஈக்குவல்ஸ் நம்மளுக்கு 4 minus 2 4 minus 2 2 2 minus 0 0 2 minus 0 நம்மளுக்கு 2 minus 1 x minus 2, இது நம்மளுக்கு a minus 2i. அடுத்தது a minus 3i, a minus 3i, a minus 3i, aங்கிற மேட்ரிக்ஸ் 4 2 minus 1 x minus 3 into 1 0 0 1, அப்போ ஈக்குவல்ஸ் 4 2 minus 1 x minus 3 0 0 3. அப்போ நம்மளுக்கு இதில் 4 minus 3 அப்போ 1 2 minus 0 2 minus 1 minus 0 minus 1, அப்போ x minus 3, இது a minus 3i. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுனா ஈக்குவல் டு 0. 0 மீன் நம்மளுக்கு நல் மேட்ரிக்ஸ். அப்போ a minus 2i into a minus 3i equal to நம்மளுக்கு 0. இது given concept. a minus 2i matrix, அப்போ 2 2 minus 1 x minus 2 into 1 2 minus 1 x minus 3, அதனுடைய null matrix 0 0 0 0 0. this matrix னுடைய order 2 by 2. இப்போ ரோ எடுத்து காலத்தால் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ 2 minus 2 2 minus 2, அடுத்தது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், அப்போ 4 plus 2 into x minus 3, அடுத்தது செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ப்ளஸ் into minus 1 minus 1 into x minus 2, அடுத்தது ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ செகண்ட் காலம், அப்போ minus 2 plus x minus 2 into x minus 3 equal 0 0 0 0 0. அப்போ நம்மளுக்கு 0, அப்போ 4
plus 2x minus 6. அடுத்தது minus 1 minus x plus 2. அடுத்தது minus 2 plus x minus 2 into x minus 3 equals 0 0 0 0. இதில் நம்மளுக்கு எப்படி ப்ராடக்ட் பண்ணாலும் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் தான் கிடைக்கும். அதில் நம்மளுக்கு 2 சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த 2 சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய எக்ஸனுடைய வேல்யூ நம்மளுக்கு 2 வேல்யூ கிடைக்கும். அதனால் இதை ப்ராடக்ட் பண்ண வேணாம், இதை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ ரிமைனிங் இருக்கிறது பார்க்கும்போது 0. அப்போ 2x + 4 - 6 - 2. அப்போ நம்மளுக்கு -x + 2 - 1 + 1. அப்போ -2 into x minus 2 into x minus 3 equal to 0 0 0 0. அப்போ அதனுடைய கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் நம்மளுக்கு ஈக்குவல். ஏன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் 2/2, ரைட் சைடில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் நம்மளுக்கு 2/2. அப்போ இம்ப்ளைஸ் 2x minus 2 equal to 0, 2x equal to 2, x equal to 1. அதே நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஒன் -x + 1 equal to 0, -x + 1 equal to 0. அப்போ x equal to நம்மளுக்கு +1. அப்போ நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு சேம் ரிசல்ட் தான் சார் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ -2 into x minus 2 into x minus 3. அப்போ டேக் எனி ஒன் நம்மளுக்கு வில் நாட். இதில் நம்மளுக்கு பார்க்கும்போது x equal to 1ங்கிறது நம்மளுக்கு சொல்யூஷன்ஸ். அதில் நம்மளுக்கு எப்படி ப்ராடக்ட் பண்ணாலும் அதே சொல்யூஷன் தான் சார் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு இதில் எக்ஸசைஸில் நம்மளுக்கு 7th sum and such that a minus 2i and a minus 3i equal to 0. Find the value of x. xனுடைய வேல்யூ நம்மளுக்கு 1 தான் சார். ரிமைனிங் இருக்கக்கூடிய சம்மை நம்மளுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்மளுக்கு பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.